ஏம்மா இது பார்த்தீங்கன்னா நைட்டு 7 மணிக்கு நைட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு எடுத்த வீடியோ தான். ஏன்னா பாவமுழுத்தும் இந்த ரொட்டீன் வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சரி வீடியோ எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு. காலையில் எங்கள் வீட்டுக்காரையும் முருங்கைக்கீரை பறித்து தந்துட்டு போனேன். ஆனால் நான் ஒரு 3 மணிக்கா வைப்போம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வைப்போன்னு வச்சேன். ஆனால் அது ஆறிக்கிட மாட்டேக்கு. 1 மணி நேரம் ஆயும் ஆறலை. சரின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு காப்பியை கட்டாயம் வந்துட்டு அவனே காப்பியை போட்டு கொடுத்து இந்த ஏரலக்கிழங்கு எங்கள் வீட்டுக்காரையை வாங்கிட்டு வந்தாவ. சீசன்லாம் முடிஞ்சிட்டு ஆனால் வந்து யாரோ கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தாவ. ஆனால் நல்லா மாவாக இருந்துச்சு. இந்த சில இது சீசன் முடிஞ்சுன்னா கல் மணிக்கு கிடக்குமா, கடிக்க முடியாமல் ஒரு மணிக்கு இருக்கும் வழுக்கு வழுக்குன்னு. இது கொஞ்சம் நல்லா மாவாக இருந்துச்சு. கடிச்சு காப்பியும் குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 1 மணி நேரம் ஆகட்டும், அப்புறம் சூப்பை கொடுப்போம், அதுக்கப்புறம் சாப்பாடை கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாவை திறந்தாலே இந்த ரீல்ஸில் இந்த இப்போ எல்லாம் நாகார்ஜுனாவை ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டுருக்கு தெரியுமா, அந்த புள்ள பிள்ளைகள் எல்லாம். எம்மா அந்த வீடியோ போட்டு இது இன்ஸ்டாவை திறந்தா போதும் ஒரே இந்த ரீல்ஸாக தான் வருது, நாகார்ஜுனா பாட்டாக தான் வருது. இது நாங்கள் எப்போவே நாகார்ஜுனாவை பார்த்துருக்கோம். இந்த ஒரு படம் வரும்ல, சந்திரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கான்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு படிக்கும்போதே நாங்கள் அவருக்கு ஃபேன். அப்படி இருக்கும் அந்த பாட்டு கேட்க கேட்க. எத்தனை வாட்டி கேட்டிருப்போம் அவர் பாட்டை. அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையிலலாம் நிறையா படம் நடித்தாங்க. நாங்களும் விரும்பி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவ்வளோ ட்ரெண்ட் ஆக்கி விடலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டையும் அவரோட அந்த அந்த கூலி படத்தில் வர அவரோட சீனையும் அப்படி ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்ருக்கோம். பிள்ளைகள் எல்லாம் வயசு பிள்ளைகள் தான். ரொம்ப சில பசங்க கேட்காங்க, இப்படி நீங்கள் நாகார்ஜுனா பக்கம் போனீங்கன்னா அப்போ நாங்களாம் என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க சில இதுங்க. அது பரவாயில்ல. அந்த வயசாகிட்டுனா பொம்பளையில தான் தூக்கி போடுவாங்க, ஆம்பளையெல்லாம் தூக்கி போட மாட்டாவ. இந்த பசங்களாம் ஆண்டி பாட்டின்னு தூக்கி போடுவாங்க. ஆனால் அந்த பொட்டை பிள்ளைகள் எத்தனை வயசானாலும் ஹீரோவாக தான் பார்ப்பாவ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாவேனே. இனிமேல் கிடக்க சோத்தை தண்ணி ஊற்றணும் பார்த்துக்கணுங்க. நமக்குமே அந்த பாட்டு பார்க்க பிடிக்க தான் செய்யுது, நமக்கு பிடிக்காமலா போகுதுன்னு. அதுக்கப்புறம் கருப்பட்டியை வர 2 நாளைக்கு முன்னாடி வந்தாவ. அன்னைக்கு காலி ஆகிட்டு சொன்னேன்னா அன்றைக்கே வந்துட்டாவ. சரி, ஆனால் அது உடச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி உருகுன மாதிரி ஆகிடும் பார்த்துக்கிடுங்க. அதான் இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சி தோசையை சுட்டு நம்மளும் சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரங்களும் தோசையை சுட்டு வச்சுட்டு கருப்பட்டியை போட்டு உடச்சி அதை முதல்ல எடுத்து வைப்போம், இல்லைன்னா வம்பாய்க்கிறப்படாது. பூசணும் பூக்கும் அந்த ஒரு மாதிரி அந்த லிக்யூடாக மாறிடும், அப்புறம் வம்பா போயிடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நெய்யும் காய்ச்சலான்னு சொல்லிட்டு சரி அது கூலிங் தண்ணி வேணுமே ஃப்ரீசரில் கொண்டு தண்ணியை வச்சேன். இப்படி கட்டியாகி போச்சு. மணி இப்போவே 8 ஆகி போச்சு. அதுக்கப்புறம் இது எப்போ உருகி நான் எப்போ நெய்யை காய்ச்சி நான் படுக்க சொல்லுங்கள். அதனால் இன்றைக்கி இந்த ப்ராசஸ் வந்து நடக்காது. அதனால் தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் தான் திருப்பி இந்த ஐஸ் கட்டி வைக்க போகிறேன். நாளைக்கு தான் கொஞ்சம் நேரத்தோட எடுத்து வெளியில் வச்சு ஐஸ் இது பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு என்றைக்குமே இன்றைக்கி செய்யணுங்கிற வேலை இன்றைக்கே நடக்க மாட்டேக்கு. நாளைக்கு கழிச்சு தான் நடக்கு. அது என்னன்னு தெரியல, நமக்கு எழுதப்பட்ட எழுத்துன்னு நினைக்கேன்.